மக்களே சாண்ட்ராவை பிடிச்சி வெளுன்னு வெளுத்து விட்டுருக்காப்புல விஜய் சேதுபதி. அதை பார்க்கும்போது நமக்கே ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா ஒரு கேஸு 2 கேஸுன்னா பரவாயில்ல, பல கேஸில் மாட்டியிருக்காங்க நம்மளுடைய சாண்ட்ரா அக்கா அவர்கள். அவங்களுக்காகவே பிரத்யேகமாக ஒரு வீடியோவே போட்டிருக்காப்புல நம்மளுடைய விஜய் சேதுபதினா பார்த்துக்கோங்க. ஸோ அந்த அளவுக்கு வச்சு செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது மட்டும் கிளியராக புரியுது. ஸோ அப்படி என்ன பொழந்து எடுத்திருக்காரு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும். அதை தான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக் எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள், வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கான முதல் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் நம்மளுடைய விஜய் சேதுபதி என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், வீக்கெண்டில் என்ன பேசணும் அப்படிங்கிறது கரெக்டாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி. இது எதுக்காக சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாண்ட்ரா அவர்களும் திவ்யா அவர்களும் அப்புறம் பிரஜன் அவர்கள், ஸோ இவங்க 3 பேருக்குள்ள ஒரு டிஸ்கஷன் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். குறிப்பாக சாண்ட்ரா அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிரஜன் கிட்ட சொல்லுவாங்க எப்பயுமே, கண்டிப்பாக விஜய் சேதுபதி இந்த வாரம் என்னை வச்சு செஞ்சுருவாப்புல, பயங்கரமான ஒரு ரோஸ்ட் இருக்க போகுது, ஏன்னா அப்படி தான் நான் கேஸ் வாங்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா அவர்கள் சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பேசணும், நான் இப்படி சொல்லுவேன், கனியோட பிரச்சனை நான் இந்த மாதிரி சொல்லுவேன், இந்த பிரச்சனையில் நான் இந்த மாதிரி சொல்லுவேன், எப்ஜேவுக்கு எனக்கு நடந்த பிரச்சனையில் இப்படியெல்லாம் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா அவர்கள் பிரஜன் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா நம்ம சேதுபதி அவர்கள் மென்ஷன் பண்ணியிருக்காரு. சாட்டர்டே எபிசோடில் என்ன பேசணும், வீக்கெண்டில் என்ன பேசணும் அப்படிங்கிறது கிளியராக தெரிஞ்சு இவங்களுக்கு. ஓகே, அதுக்கப்புறம் 2வது பாயிண்ட் சொல்கிறார், பிக் பாஸ் எப்போ கண்ணை திறக்கணும் எப்போ மூடணும் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்திப்பார். ஸோ ஆக்சுவலாக இது எதுக்காக சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்ஜி அவர்களுக்கும் நம்மளுடைய சாண்ட்ரா அவர்களுக்கும் ஒரு பிரச்சனை வந்திருக்கும், கிளாஷ் ஆகிருக்கும். அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாஸ்க்கெல்லாம் முடிஞ்சு காயின்ஸ் கொடுக்கும் பொழுது இந்த டீம் தான் ஃபஸ்ட்டு சொல்லணும், அந்த டீம் தான் ஃபஸ்ட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்லி இந்த சாம்பார் ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இதுக்கு எப்ஜி அவர்கள் வார்த்தை விட்டுருப்பாப்புல. என்ன வார்த்தை விட்டுருப்பார் அப்படின்னா, என்ன இவங்க கேப்டன் தானே, இவங்க தானே பேசணும், நீங்கள் எதுக்காக பேசிகிட்டு இருக்கீங்க, அப்போ இந்த கேப்டனா இல்லை உப்புக்கு சப்பானியாக வச்சுருக்கீங்களா அப்படின்ற மாதிரி வார்த்தைகளை விட்டுருப்பாங்க. ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனையாக உருவாயிருக்கும். சாண்ட்ரா அவர்களை கொண்டு போய் நீங்கள் போய் உட்காந்துக்கோங்க மேடம், நீங்கள் கேப்டன் இல்லை அப்படின்ற மாதிரி எப்ஜி அவர்கள் சொல்லியிருப்பாப்ல. அதுக்கப்புறம் சாண்ட்ரா போய் உட்காந்துருவாங்க. கொஞ்ச நேரம் டிஸ்கஷனுக்கு அப்புறமாக பிக் பாஸ் அவர்கள்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறமாக எப்ஜி அவர்கள் ஒரு முடிவு எடுத்து சாம்பார் ஸ்குவாட் தான் ஃபஸ்ட்டு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் எப்ஜி அவர்கள் போய் சாண்ட்ரா வாங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது அவங்க வரமாட்டாங்க. ஏன் வரமாட்டாங்க அப்படின்னா, நீ தான் என்னை கேப்டன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டியே, வார்த்தையெல்லாம் நீ விட்டுட்டியே, ஸோ அப்படி இருக்கும்போது நான் எதுக்காக சொல்லணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படியே பிளேட்டை மாற்றி போட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிருக்கும். ஓகேங்களா, பிரச்சனை முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் காயின் கொடுத்துருப்பாங்க, சில பேர் கொடுக்காம விட்டாங்க, 0 பாயிண்ட்லாம் கூட கொடுத்தாங்க. ஓகே, ஸோ அதெல்லாம் முடிஞ்சு அந்த எண்ட் ஆஃப் தி எபிசோடில், அன்னைக்கான எண்ட் ஆஃப் தி எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா பிரஜன் அப்புறம் திவ்யா அதுக்கப்புறம் சாண்ட்ரா இவங்க 3 பேர் பெட்ரூமில் பேசிகிட்டு இருக்காங்க, குறிப்பாக அந்த சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில். ஸோ என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, என்ன சொன்னான் எப்ஜி, ஏதோ சொன்னானே, 2 வார்த்தை சொன்னானே அப்படின்ற மாதிரி அவங்க நினைவுபடுத்திக்கிறாங்க. இந்த பாயிண்ட் எல்லாம் சேதுக்கிட்ட சொல்லணும் அப்படின்றத அவங்க பாயிண்ட்டை கலெக்ட் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அப்போ தான் அந்த வார்த்தைகளும் சில வார்த்தைகள் பயன்படுத்துகிறாங்க. கண்டிப்பாக இந்த தடவை நம்ம சேதுபதி வச்சு செய்ய போகிறார் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சாண்ட்ரா அவர்கள் பிரஜன் கிட்ட கேட்குறாங்க, என்ன வார்த்தை சொல்கிறான் அப்படின்னு சொல்லி. அப்போ எப்ஜே சொன்னது இதுதான், சும்மா ஒப்புக்கு சப்பானியாக வச்சுருக்காங்க, இந்த வார்த்தையை தான் அவன் பயன்படுத்தினான் அப்படின்னு சொல்லி பிரஜனும் சொல்கிறாங்க, திவ்யாவும் சொல்கிறாங்க. அப்போ சாண்ட்ரா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதெல்லாம் பிக் பாஸ், இதெல்லாம் நீங்கள் அட்ரஸ் பண்ணணும், நீங்கள் அட்ரஸ் பண்ணல அப்படின்னா எப்படி, இதெல்லாம் நீங்கள் அட்ரஸ் பண்ணணும், ஒருவேளை நீங்கள் அட்ரஸ் பண்ணல அப்படின்னா அடுத்த சீசனுக்கு இந்த கண்ணை திறந்து வச்சுருக்கீங்களே அந்த கண்ணை மூடி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ அதுதான் பார்த்திங்க அப்படின்னா விஜய் சேதுபதி ப்ரோமோவிலேயே அதை பற்றி பேசியிருக்காப்புல. ஸோ அப்படின்னா எவ்வளோ கோவம் இருக்கும், கண்டிப்பாக சாண்ட்ராவை வச்சு செய்ய போகிறாரு அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக இங்கே பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. 3வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது மட்டுமா பண்ணாங்க சாண்ட்ரா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி இருக்குது. இப்போது பிக் பாஸ் எப்போ கண்ணை திறந்து வைக்கணும் எப்போ மூடணும்னு தெரிஞ்ச இவங்களுக்கு அப்போ இந்த கேமை எப்படி விளையாடணும்னு தெரியல அப்படின்னு சொல்லி அடுத்த கட்டத்துக்கு போகிறாப்புல. ஸோ அடுத்த கட்ட நகர்வில் தான் எல்லாரும் மாட்ட போகிறாங்க. 1 பார்வதி, 2வது சாண்ட்ரா, 3வது திவ்யா, அதுக்கடுத்தா கனியும் மாட்ட போகிறாங்க. கனி ஓகே, ஒரு நாள் பயங்கரமாக ப்ளே பண்ணாங்க, எல்லாமே ஓகே. ஆனால் கனி என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது சாண்ட்ரா சொன்னால் தான் தெரியும், திவ்யா சொன்னால் தான் தெரியும், பார்வதி சொன்னால் தான் தெரியும். அதில் எவ்வளோ தூரம் 100% உண்மை இருக்குது, அதில் எவ்வளோ பொய் இருக்குது, அதுக்கப்புறம் இவங்க ஹீரோயிட்டிக்காக காமிச்சிக்கணும் அப்படின்னு சில விஷயங்களை பண்ணாங்களா செஞ்சாங்களா அப்படின்றதெல்லாம் அந்த டிஸ்கஷனுக்குள்ளே தான் வரப்போகுது. ஓகே, அந்த டீமை போட்டு பொழந்து எடுத்திருக்காப்புல ஒரு வழியாக. ஓகேங்களா, ஸோ எப்படி இப்படி அப்படி பொழல, பயங்கரமான பொழந்து எடுத்திருக்காரு.
ஏன்னா ஆல்ரெடி வந்து ஷோ வந்து கண்ட்ரோல் இல்லாமல் ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. உண்மையாக சொல்லப்போனால் இதுக்கு முன்னாடி வாரங்களில் ரொம்ப ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. இஷ்டத்துக்கு கெட்ட வார்த்தை பேசுகிறது, ரொம்ப வன்முறையாக இருக்கிறது, கத்திக்கிட்டே வந்து இருக்கிறது, அடல்ட் கண்டென்ட் கொடுக்குறது அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் ஒரு மாதிரி வெறுத்து போயிட்டாங்க. சொல்லப்போனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிக் பாஸ் ஹவுஸை வந்து நீங்கள் மூடியே தீரணும், இந்த ஷோ வந்து பார்த்திங்கன்னா நடத்தவே கூடாது அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக வந்து போராட்டமெல்லாம் கூட வந்து நடந்தது. ஓகேங்களா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு தருணத்தில் வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணாதீங்களா, கொஞ்சம் என்டர்டெய்னிங்காக எல்லாத்தையும் கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தடவையும் வந்து சொல்லிட்டு இருக்காப்புல பிக் பாஸ் அவர்கள். இந்த வார டாஸ்க் கொடுக்கும்போது வந்து கூட பிக் பாஸ் அவர்கள் அதுதான் சொன்னார். என்ன சொன்னார்னா, இது வந்து ஒரு ஃபன் டாஸ்க்கு, ஃபன்னாக கொண்டு போய் தொலைங்கடா, கத்தி ஏதாவது சண்டை போட்டு எல்லாத்தையும் சொதப்பி விடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாப்புல. இப்போ லாஸ்ட் வீக் ஓரளவுக்கு நல்லா போச்சு. கடைசி நாளில் மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா, கடைசி நாளைக்கு முன்னாடி நாள் வந்து நம்மளுடைய திவாகர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக போட்டு சொதப்பி வச்சுருப்பாப்புல, கனியெல்லாம் போட்டு திட்டுன்னு வந்து திட்டி விட்டுருப்பாப்புல. அதே போல் இந்த வாரத்தில் வந்து ஒரு மாதிரி நல்ல 2 நாள் செம்ம ஜாலியாக இருந்துச்சு. ஆக்சுவலாக லைவ் தான் பார்க்க முடியல, லைவ் தான் ரொம்ப ஒஸ்ட்டாக வந்துருந்தது. கச்சான்னு கத்திக்கினே வந்திருந்தானுங்க. யார் என்ன பண்ணுறான்னு தெரில, யார் என்ன சொல்கிறான்னு தெரில. ஒரு பக்கம் பாடிக்கிட்டே இருக்கானுங்க, ஒரு பக்கம் ஆடிக்கிட்டே இருக்கானுங்க, ஒரு பக்கம் கத்திக்கிட்டே இருக்கானுங்க, ஒரு பக்கம் சமைச்சிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு இருந்தது. ஓகே, லைவ் பார்க்கும்போது தான். பட் எபிசோடாக பார்க்கும்போது ரியலாகவே சொல்கிறேன், பயங்கர என்ஜாயபுளாக வந்துடுது, ஃபன்னாக வந்துருந்தது. இவனுங்கள்லாம் இப்படி பார்க்குறதுக்கே செம்ம ஃபன்னாக வந்துருந்தது. ஸோ அப்படி என்ஜாய் பண்ண 2 நாளில் 3ஆவது நாள் வந்து கந்திஷ்டி வந்த மாதிரி ஒரு பயங்கரமான வேலைகளை வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ரா, திவ்யா, பார்வதி, கனியும் சேர்ந்து தான் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து வெடிச்சு, அதுக்கப்புறம் அந்த ஃபன்னு எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக கொலாப்ஸ் பண்ணி, கெஸ்ட்டு வரும்போது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா மூஞ்சி கிஞ்செல்லாம் தூக்கி வச்சுக்கிட்டு, அந்த இடமெல்லாம் க்ளீன் பண்ணாமல் அழுக்காக வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லி நிறைய வேலைகளை வந்து பார்த்து விட்டாங்க. ஸோ கண்டிப்பாக அதை பற்றியும் நம்மளுடைய சேதுபதி அட்ரஸ் பண்ண போகிறாங்க. அடுத்ததான் 3வது விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வீக்கெண்டில் என்ன பேசணும்னு தெரிஞ்ச இவங்களுக்கு, அதுக்கப்புறம் பிக் பாஸ் அவர்கள் எப்போ கண்ணை திறக்கணும் எப்போ கண்ணை மூடணும்னு தெரிஞ்ச இவங்களுக்கு, இந்த டாஸ்க்கு எப்படி விளையாடணும்னு தெரியல அப்படின்னு வந்து சொல்கிறாப்புல. 3வது விஷயம். அப்போது 4வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை நம்ம சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ப்ரோமோவே வந்து முடிக்கிறாப்புல. ஸோ அப்போ டீச் பண்ணுறாப்புல அப்படின்றது மட்டும் நல்லா தெரியுது. ஆனால் இந்த ஒரு முதல் ப்ரோமோ வந்து இருக்குல்ல, இந்த முதல் ப்ரோமோ யாருக்குமே கிடையாது, ஒரே ஒரு ஆளை தவிர. ஓகேங்களா? அது வந்து கம்பல்சரி சாண்ட்ரா அவர்களுக்கும் அண்ட் சாண்ட்ராவுடைய டீமுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது மிகப்பெரிய அளவில் செம்ம அடியாக வந்து இருக்கும். அப்படி அடியில் தரமான அடி வந்து இருக்க போகுது அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா ஒரு ஃபன்னாக போயிட்டுருக்கிற இடத்துல மொத்தமாக குழப்பத்தை உண்டாக்கி, அந்த குழப்பத்தையாவது ஒழுங்காக பண்ணாங்க அந்த டீம் அப்படின்னா, அந்த குழப்பத்துக்குள்ளே இன்னொரு குழப்பம் அப்படின்னு சொல்லி மொத்தமாக குழப்பத்துக்குள்ளேயே குழப்பத்தை ஏற்படுத்தி மொத்தமாக அந்த டாஸ்கே குழப்பமாக்கி முழுக்க சொதப்பி விட்டாங்க. ஸோ அதனால் விஜய் சேதுபதி கண்டிப்பாக டாஸ்க்கை ஒழுங்காக பண்ணனா அவர் வெறி ஆகிடுவாப்புல. லாஸ்ட் வீக்கே வந்து பார்த்திங்கன்னா திவாகரை போட்டு பொழந்து எடுத்துருந்தாப்புல. உங்களால் தான் அந்த டாஸ்க்கே வந்து நாசனமாக போச்சு அப்படின்னு சொல்லி அப்படியே டேரெக்டாக போட்டு அடிச்சிட்டு இருந்தார். புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தடவை வந்து சாண்ட்ராவை மட்டும் நான் சொல்ல மாட்டேன். தனிப்பட்ட வார்த்தைகள் அவங்க எஃப்ஜே கிட்ட சண்டை போட்டது, அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சாண்ட்ரா அவர்கள் லோகோ கண்ணை மூடுங்க கண்ணை திறங்கன்னு சொன்னதெல்லாம் அவங்களுடைய பர்சனல். பட் இந்த டாஸ்க்கை சொதப்பினதுக்கு ஒரு பெரும் பங்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட டீமுக்கு வந்து இருக்குது. ஸோ அதையும் போட்டு பொழந்து எடுத்துருக்காப்புல. பார்ப்போம் என்ன விஷயங்கள் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி. ஓகே கைஸ், இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தடவை செஞ்சீங்கன்னா until then bye from உதய். நன்றி, வணக்கம்.